காய்ஸ், இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியோலாம் போயிடலாம். நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட இப்போ நானி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவுடைய அம்மாவை அப்ரோச் பண்ணிட்டீங்களா, அவங்க கிட்ட பேசிட்டிங்களா ஹீரோவை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா கேட்குறாரு. இல்லை, ஹீரோக்கு ப்ரொமோஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவன் படிக்கிற ரேஞ்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த முறை கிராஜுவேட் ஆகிடுவான், எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்காக தான் அவன் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது தானே நல்லது அப்படின்ன உடனே, நான் இன்னும் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் பாஸே பண்ணலையே, முதல்ல அவன் பாஸ் ஆகட்டும், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்லிடுறாரு. பக்கமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ இப்போ அந்த ரேசரும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் அங்கேருந்து மாயா கிளம்புறா. அப்போ டொன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கானா. ஸோ மாயா வந்து மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பிறகு டொன் கிட்ட வந்து பேசுகிறான், ஏதாவது சொல்லணுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. டொன் ரொம்ப நேரமாக வந்து மென்று விழுங்கிட்டு இருந்துட்டு பிறகு வந்து அவகிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்து தெரியாமல் தான் தப்பு பண்ணிட்டான், அவன் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்ல, அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரமாக என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாயா டிசப்பாயிண்ட் ஆக்கி கேட்குறான். அப்போ டென்னும் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கானா. அப்போ மாயாவுமே வந்துட்டு நினச்சிக்கிறான், இவனுக்கு வந்து தம்மேல அக்கறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ வந்து அந்த பர்வர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவனுக்காக பாடி கார்ட்ஸ் யாரையாவது ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, நீ இப்போ சொல்ல வந்தது இங்கே ஹீரோவை பற்றி தானே, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஹீரோவும் நானும் இதுக்கு முன்னாடியிலேருந்து இப்படி தான் சண்டை போட்டுட்ருப்போம், எங்களோட சண்டை ரொம்ப நாளைக்கெல்லாம் நிலைக்காது, நாங்களே டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுவோம், அதனால் உனக்கு அந்த கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி கேர் பண்ணிக்கிறது, எனக்கான பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ எதுவும் டைம் ஒதுக்கி அதுக்காக வந்து உன்னோட எஃபர்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. வந்திருக்க ஆபத்து ரொம்ப கொடுமையானது மாதிரி இருக்குது, அவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ அவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு கூட தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒன்றை டார்கெட் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னோடனே, எதுவாக இருந்தாலும் சரி நடக்கிறது நடக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நாளில் நான் எக்ஸாம் எடுத்து போயிடுவேன், மூவிஸும் அதுக்குள்ளே வந்துட்டு ஷூட் முடிஞ்சிடும், அப்படி இல்லைனாலும் சரி என்ன நானே பார்த்துக்கிறேன், உன்னோட அக்கறை எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போயிட்டா. நான் சொல்கிறது எதையுமே கேட்குறதுக்கு நீ ரெடியா இல்லையா, இப்போ பாரு கோவமாக பேசிகிட்டே இருக்க, நான் பேசுகிறத முழுசாவது கேளு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, உன்னோட எண்ணம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ராவாக பேசி இதுக்காக உன் டயத்தை வேஸ்ட்டாக கேட்கணும், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போயிட்டா. ஸோ இப்போ மாயா வந்து டொன்னை அவளை வெறுக்கிறான், அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறான் அப்படிங்கிறது தான் அவள் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக போயிட்டுருக்கா. டொன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனுக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய காதலை மறைச்சிட்ருக்கான். பக்கமாக ஹீரோவும் ஒன்றா இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க செட்லேருந்து கிளம்பல, செட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நான் பண்ணது தப்பு கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமாம் நீ பண்ணது தப்பு கிடையாது, உன்னோட நிலைமையில் நான் இருந்திருந்தாலும் அவனுங்க எங்கே போகிறானுங்க, அவனுங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வேறு எதையும் யோசிக்காம தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயந்தான், என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது. பட் நீ பண்ணது, நீ எடுத்த ரிஸ்க் வந்துட்டு உன்னோட உயிரையே மாய்க்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயந்தான். மாயா அந்த கண்ணோட்டத்தில் தான் உங்ககிட்ட கோச்சிட்ருக்கா அப்படின்ன உடனே கொஞ்சம் சைலண்ட்டாக யோசிக்கிறானா. ஸோ ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு எடுத்து சொல்லி, இப்போ மாயா, டொன், அப்புறம் இவன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ எதுக்காக தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தில் புரிதலை வந்து உண்டாக்குறா. ஏன் அவள் வீட்டில் தனியாக இருக்கையில் டொன்னை பயங்கரமாக கத்தி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகுறா. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நான் சும்மா லைன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவும் வந்துட்டு பேச்சு மாற்றிட்டா. பிறகு நீ என்ன இந்த சமயத்தில் வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும், ஹீரோயினும் ஆக்சுவலாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்தேன், நீ இப்போ கொடுத்த இல்லையா அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மாயாவும், இதெல்லாம் நான் உனக்கு ஃப்ரீயாக தானே கொடுத்தேன், எதுக்காக நீ என்கிட்ட திருப்பி கொடுக்குற, இதை நீயே வச்சுக்கோ, உனக்காகன்னு சொல்லி தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினும், எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட அந்த ரியாக்ஷன்ஸ், அவள் திருப்பி கொடுக்குறது எல்லாத்தையும் பார்த்து மாயாவுக்கு புரிஞ்சிடுது, யாரோ ஏதோ இவகிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே மாயாவும், இங்கே பாரு, நான் மனசார விரும்பி தான் உங்ககிட்ட இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், ஸோ நீ வந்து வேறு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இல்லை சொன்னாங்கன்றதெல்லாம் மனசில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்காத, எனக்கு இதுதான் நிஜமாவே ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல, உனக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, என்னோட நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன், நீ என்னோட நிலையில் நீ இருந்தால் நீயுமே ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகி போயிடும், நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் இருந்துட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, அது அந்தந்த நிலமையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, மாயாவுமே, இங்கே பாரு, நான் அவனை நிஜமாவே என்னுடைய சிஸ்டராக நினச்சி தான் இதெல்லாம் கொடுத்தேன், நீ என்ன தங்கச்சியாக நினச்சிக்கல அப்படின்னா கொடு, நான் இதெல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், எனக்கு இந்த ஃப்ரீ திங்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நீ காசு தரல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு மாயாவை ஒத்துக்க வச்சிடுறா. பிறகு உன்னால் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் ஆகணும் அப்படின்னு
சொல்லிட்டு அவள் வெளியில் போய் எட்டி பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவை உள்ள தரத்துறன்னு இழுத்துட்டு வந்துட்டான். பாரு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கு இல்லையா, இவன்கிட்ட பேசி எப்படியாவது சமாதானம் ஆகிடு, இவன் படுத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு அவள் தூரமாக போயிட்டு நின்றுக்கிறான். ஸோ இப்போ ஹீரோவும் அவகிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்க, மாயாவும் எனக்கு ஒன்றும் உன்னோட சாரியெல்லாம் தேவையில்லை, உன்னோட உயிரை நீ கொடுக்கறதுக்காக ரெடியாக இருந்த, அதுதான் எனக்கு கோவம், மற்றபடி நீ பண்ணது தப்பு ரைட்டுலாம் நான் வந்துட்டு வாக்குவாதம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா என் லைஃப் வந்து பெருசாக ஒர்த் கிடையாது, நான் இருந்தாலும் போனாலும் யாருக்கும் எந்த லாப நஷ்டமும் கிடையாதுன்னு தான், அதுக்காகத்தான் நான் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக துணிஞ்சேன் அப்படின்னு உடனே யாரை சொன்னால் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீ இல்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சரியாகிட்டு பயங்கர டீசிங்காக வந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுமே மாயா கிட்ட விளையாடிக்கிட்டே உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா சொல்லு, ரேசர் ஆக வேண்டிய என்னுடைய ட்ரீமை நான் மாற்றிக்கிட்டு உனக்கு எப்போவுமே பாடி கார்டாக கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பகீர்னு ஆகிடுது. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுக்கு நிஜமாவே ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல். ஸோ இவங்க 2 பேரும் எப்போல்லாம் க்ளோஸ் ஆகுறாங்களோ அப்போல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வருத்தம் ஆகிடுது, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க விளையாண்டுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயினால் தாங்கிக்க முடியலையா. ஸோ அப்படி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு ஒரு சவுண்டு கூட போடாமல் அவங்களுக்கு தெரியாமல் அவள் பாட்டுக்கு அங்கேருந்து விலகி கிளம்பிடுறா. நாள் காலையில் ஹீரோயினோட அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரா வீட்டிலேருந்து. ஸோ அப்பா பார்த்தா அவர் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுக்கிறது இல்லை போல், அவருக்கு ரொம்ப டிஸியாக ஃபீல் ஆகிடுது. அவர் அப்படியே மயங்கிற மாதிரி கண்ணு முன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஒரு பைக்குக்கு எதிரில் போயிட்டு இடிக்கையில் கரெக்டாக வந்து இடிக்காமலே விழுந்துடுறாரு அவர். ஸோ அங்கே பைக்கை நிறுத்திட்டு இறங்கி வரது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் அங்கே வந்த உடனே ஹீரோயினோட அப்பாவை அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவன் வேறு யாரோ ரோட்டில் போகிறவங்க நினச்சிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். இவ்வளோ வயசாகிடுச்சு, உனக்குலாம் அறிவு இல்லையா, காலங்காத்தாலே குடிச்சிட்டு வந்து இப்படி விழுந்துட்டுருக்க, என் மேலே இடிச்சிருந்தா உனக்கு என்ன ஆகிருக்கும், உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா, பசங்க பேரம் பேத்தின்னு பார்க்கணுன்னு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட, என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற, நீ தான்டா ஒழுங்காக வரல, பைக்கில் ஏதோ வந்துட்டு உங்கள் அப்பா வீட்டு ரோடு மாதிரி வந்து வேகமாக வந்த அப்படின்னோடனே, நான் என் வயசுக்கு வேகமாக வரலாம், உன் வயசுக்கு நீ காலையில் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு அங்கே இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். என்னோட அப்பாவும் அதுக்கப்புறம் தான் கத்திட்டு இருக்காரு, யாருடா குடிக்காரன், நீ தான்டா குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோ பார்த்தோன்னா வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினோட வீட்டு வாசலில் தான் வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோயினும் அவளோட தம்பியும் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா மாயா வந்து அவுட்டோர் ஷூட்டுக்கு போகிறான், அவளுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்குன்னு நான் கூட போகணும்னு விரும்புகிறேன். ஸோ ஏற்கனவே 2 பேர் வந்து அவளுக்கு ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நான் போகிறது தான் சரியாக இருக்கும், நான் தனியாக போனால் எங்கள் அப்பா விடமாட்டார், ஏதாவது சொல்லுவார், பேசாமல் நீ அங்கே டியூட்டரிங் பண்ண போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டா எங்கள் அப்பா என்னை விட்டுருவார், அதனால நீயும் கிளம்பி வா அப்படின்றான். அவள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட தம்பியும் மாயாவா, எந்த மாயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, இந்த ட்ராமா மூவிஸ்லாம் நடிப்பாளே அவளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் லைட்டாக தலையசிச்சு வைக்கிறான். உடனே வந்து ஹீரோயினோட தம்பியும், அவள் வரலனா போகிறா, எங்கள் அக்காவை விட்டுடு, அவள் வந்தாலும் ஒன்று தான் வரலனாலும் ஒன்று தான், நான் வரேன், நான் மாயாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் எல்லாத்துலேருந்தும் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் ஆமாம்மா என் தம்பி ஸ்கூல் லீவு வெட்டியாக தான் இருக்கான், பேசாமல் அவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட, அவனும் ஓ ரொம்ப நல்லதாக போச்சு, இருங்க நான் போயிட்டு என்னோட பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், என்கிட்ட நிறைய சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது மாயாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட. இந்த பக்கம் ஹீரோவும், இங்கே பாரு உன் தம்பியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ தான் என் கூட வரணும், மரியாதையாக கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லைன்னு பார்த்தியா, எப்போ பாரு உன் கூட கூட்டிகிட்டே சுற்றிட்டுருக்க, நான்லாம் வரமாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஹீரோ விடாமல் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துடுறான். ஸோ அங்கே வந்து அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு நீ எனக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மாயா அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே, ஸோ உன்னோட ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும் போது அவளை விட்டுட்டு நீ இருப்பியா, நீ இப்படி செல்ஃபிஷானவளா, நான் அப்படி நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் சொல்ல, ஹீரோயினும் சரி நான் வரேன், ஆனால் உனக்காக வரல மாயாக்காக வரேன் அப்படின்னோடனே, நீ யாருக்காக பார்த்து வா, வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கையில் அவளோட இன்னர்ஸ் எல்லாம் வந்து அவன் தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் எம்பாரஸ் ஆகிட்டு அதெல்லாம் பிடுங்க, ஆமாம் அதுவும் ட்ரெஸ்ஸு தானே, அதுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து பேக் பண்ணுறான். பக்கமாக டுன்னு இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறதா அங்கே நானி நோட்டீஸ் பண்ணி அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா, நீ கொஞ்ச நாளாக அவங்க அப்பாவை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டேன் அப்படின்னோடனே, சரி நீ போய் சாரி கேளு, அவரை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டுன்னும் இல்லை ஆக்சுவலாக அவர் என்னுடைய அப்பா தான், இருந்தாலும் நான் எங்கேருந்து வந்தேன்றதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன தான் இருந்தாலும் நான் தெருவில் கிடந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல, அப்போ அந்த நானியும் என்ன பேச்சு இதெல்லாம் பேசிகிட்ருக்க நீனு, அவரை என்னைக்காவது உன்னையும் ஹீரோவையும் பிரித்து பார்த்துருப்பாரா, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது, இத்தனை
இத்தனை வருஷமாக அவர் உன்னை நல்லபடியாக தானே பார்த்துட்ருக்காரு, எப்போவுமே உனக்கு முதல் உரிமை கொடுத்துட்ருக்காரு, கூடவே ஒன்று சொந்த பையனாக தான் நடத்திட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் பேசிடாத, உன் மனசில் எதுக்கு இந்த நினப்பு இருக்குன்னு எனக்கு புரியலை அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ டுன்னுக்குமே கொஞ்சம் கவலை ஆகிடுது. யோசித்து பார்த்துட்டு அவர் கரெக்டாக தான் இருக்காரு, நான் தான் இந்த மாதிரி யோசிச்சிட்டேன், தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை பேசாமல் இருந்தால் தான் வளர்ந்துக்கிட்டே போகும், பேசிட்டா ஈஸியாக சரி பண்ணிடலாம், நீ போயிட்டு அவர்கிட்ட சாரி கேளு, அவர் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்சுவலாக பேய் நாயெல்லாம் வாக்கிங் போகிற டயத்தில் தான் நான் இன்னைக்குன்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஸோ அந்த நாயோட குலைப்பு சவுண்டெல்லாம் நிறைய கேட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க. எனக்கு இன்றைக்கி சுத்தமாக டைம் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஐம் சாரி ஃபார் தட். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹீரோயினை எப்படியோ மனசை மாற்றி அவளை பேக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறானா. அப்போவுமே ஹீரோயின் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஆல்ரெடி மாயா கிட்ட நான் மட்டும்தான் வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நீ வரேன்னு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, போகிற வழியில் தான் இன்ஃபார்ம் பண்ணணும், ஏறுன்னு கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். வண்டி சவுண்டு கேட்டு தான் ஹீரோனோட தம்பி அங்கே பேக்கை தூக்கிட்டு வரா. அட பாவீங்களா, என்ன கிளம்ப சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு ஒப்பாரியே வச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினோட அப்பா கரெக்டாக அங்கே வராரு. என்னடா பண்ணிட்டு இருக்க நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கப்பா அவப்பா அப்படின்னு இருக்கிறான். எவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க, என்னடா வேணும் உனக்கு, முழுசாக சொல்லித்தல அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அக்கா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாக்கா அப்படிங்கிறான். அவங்க அப்பாவும் சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறத காதில் வாங்குறியா இல்லையா, நம்ம அக்கா வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, அதுக்கு தான் நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. என்னடா வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் தெளிவாகிட்டு இப்போ அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வரான். ஸோ நான் அன்றைக்கி நிறைய பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எதுவுமே மனசுலேருந்து வரலை, என்னை கேஸ்லேருந்து தூக்கிட்டீங்கன்ற அந்த ஆதங்கத்தில் தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன், நீங்கள் எடுத்த டெசிஷனை நான் ஏற்றுக்கிறேன், நான் மதிக்கிறேன், இனிமேல் அந்த கேஸில் நான் இன்வால்வ் ஆகலை, நீங்கள் எந்த இதில் என்னை அசைன் பண்ணுறீங்களோ அதில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோடைய அப்பாவுமே இப்போதைக்குன்னு சொல்லி வேற ஒரு டிவிஷனில் அலாட் பண்ணியிருக்கிறதாகவும் அங்கே அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு திரும்ப கண்டா அந்த கேஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு டுன்னுக்கு ஒரே குஷி ஆகிடுது. அப்போ தான் நானி அங்கே வராங்க. ஹீரோவுடைய அப்பா கிட்ட ஹீரோ கொடுத்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோ அதில் எழுதியிருக்கான், 2-3 நாள் நான் வெளியில் போகிறேன், இங்கே இருக்க மாட்டேன், அங்கே போயிட்டு நான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன், அப்பா கிட்ட ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நானிக்கான மெசேஜாக இருக்குது. ஸோ இதை காட்டிட்டு எங்கே போயிருக்கான், என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் அவன் வெளியில் போகிறேன்னு தான் சொன்னான், 2-3 நாள் ஆகும்னு என்கிட்ட சொல்லலை, அதே மாதிரியே எங்கே போகிறானோ என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக டுன்னுக்கு கிளிக் ஆகுது. மாயா அவுட்டோர் ஷூட்டிங் போயிருக்கா, ஸோ மாயாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதனால் மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் போயிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே ஹீரோவோட அப்பாவும் அவன் போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானி உடனே பதட்டமாகிடுறாங்க. ஹீரோக்கு செல்ஃப் டிஃபென்ஸே ஒழுங்காக தெரியாது, இவன் போயிட்டு மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு கோவத்தில் வேறு ஏதாவது பண்ணி வச்சுட போகிறான், இப்போ கொஞ்ச நாளாக தான் எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் அவன் ஒழுங்காக இருந்துட்டுருக்கான், திரும்ப ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பா அமைதியாகவே இருந்துட்டுருக்காரா. அதை பார்த்துட்டு டுன்னும் பேசாமல் நான் அங்கே போட்டால் ஹீரோ பார்த்துப்பேன், அதே மாதிரி மாயாவே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இவனை மாயா கேஸில் இனிமேல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பா தான் சொல்லுவார் இல்லையா, அதனால் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ அப்போ தான் நானியுமே எனக்குமே அதான் சரின்னு போடுது. டுன் ஒரு ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஸோ அவன் ஒரு ப்ரொஃபஷ்னலுங்கிறதுனால அவன் அங்கே இருந்தானா ஹீரோவுடைய சேஃப்டிக்கு எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு அவனை அனுப்ப ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நானியுமே கேட்க உடனே ஹீரோவுடைய அப்பா சரின்னு ஒத்துக்கிறாரு. ஹீரோயினை கூட்டிகிட்டு மாயா இப்போ எங்கேருந்து கிளம்ப போகிறாலோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோயினுமே இங்கே பாரு, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் பேக் கூட நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுறேன், எங்கள் அப்பா பெர்மிஷன் கொடுத்தா திரும்பி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நான் மாயா கிட்ட வேறு ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லாததெல்லாம் பெருசு இல்லை, நீ தான் இவ்வளோ வயசாகிடுச்சுல, உடனே யார் இனிமேல் பெர்மிஷன் கேட்கணும்லாம் எதிர்பார்க்க போகிறா, மாயா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ வரேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஏமாற்ற முடியாது, கூடவே எனக்கு உன்னோட மாரல் சப்போர்ட் வேணும், ஏன்னா இந்த இடத்துல தான் நான் மாயாவுக்கு போயிட்டு கன்ஃபஸ் பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கடை பேரிடுது. அவளும் ஆமாம், நீ எப்படி அவகிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி யோசிச்சு பார்த்தியா இல்லையா, மாயாவுக்கு ஒன்று பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமல் நீ வாட்டு கன்ஃபெஷன் பண்ணுறேன்னு எடுத்தும் கவுத்தும் பண்ணிட்டு இருந்தானா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நாளைக்கு பிரேக் ஆகிடுமே, அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாயாவோட லைஃப்பில் வேறு பசங்களே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், இத்தனை வருஷமாக நானும் மாயாவும் பழகிட்டுருக்கோம், மாயாவோட எல்லா கட்டத்துலேயும் நான் அவளுக்கு துணை இருந்திருக்கேன், என்ன அவள் எதுக்காக ரிஜெக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
நீ சும்மா இந்த மாதிரி குதர்க்கமாக பேசாத, அவன் மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க. கூடவே எனக்கு என்னவோ உனக்கு அவன் மேலே நிஜமாவே காதல் இருக்க மாதிரி தோணலை, நீ டொன்னை வின் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்றியோன்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே ஹீரோக்கு கடை பேரிடுது. நீ யாரையாவது முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தானே உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும், இல்லைனா உனக்கு எப்படி தெரிய போகுது, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் கரெக்டு தான், நான் தான் யாரையும் லவ் பண்ணலையே, அதனால தான் எனக்கு எதுவும் தெரியல, சரி இவன் விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே விட்டுடுறா. ஸோ இங்கே வந்து மாயாவும் அந்த மேனேஜரும் நின்றுட்டுருக்கும் போது தான் ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அந்த மேனேஜர் ஹீரோவை பார்த்தோன்னே குஷி ஆகிடுறாங்க. அவன் வருது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரொம்ப பணக்காரன் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப மதிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த மேனேஜருக்கு கடுப்பேறிடுது. இவன் என்ன பண்ணுறா அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்கன்னு உடனே அதுக்கு அந்த மேனேஜரும் நாம் என்ன வெக்கேஷனாக போயிட்டுருக்கோம் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கு, இது வந்து சேரிட்டி ஈவெண்ட்டோ இல்லை வெக்கேஷனோ கிடையாது, மூவி ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம், எதுக்காக தேவையில்லாமலாம் வந்துட்டுருக்கான், ஹீரோவாவது ஆல்ரெடி ஒரு ரோல் குட்டியாக பண்ணியிருக்கான், அவன் வரதில் ஒரு நியாயம் இருக்குது, தேவையில்லாமல் ஹீரோயின் எதுக்கு கூட்டிகிட்டு வர, அங்கே வந்து தண்டை சோறு சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறதுக்காகமா நாம் என்ன சேரிட்டியாக நடத்திட்டுருக்கோம், வெக்கேஷனுக்கு போகணுன்னா அவங்கவுங்க சம்பாதிச்சு செலவில் போக வேண்டியதானே அப்படின்லாம் சொல்ல மாயாவுக்கு கோவம் வந்துடுது. இருந்தாலும் அவள் அதை மறைச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் அவங்க என்னுடைய +1 வந்திருக்காங்க, அவங்களை இப்படி பேசாதீங்கன்னு உடனே என்னதான் இருந்தாலும் சரி உன்னோட நல்ல மனசை மிஸ்யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தானே அவன் வந்துட்டுருக்கா அப்படின்னோடனே ஹீரோயினுமே அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் இப்போ நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும், தண்டை சோறு சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுமே சப்போர்ட்டுக்கு வந்துடுறான். இங்கே ஹீரோயின் ஒரு +1 வந்திருக்கா, நானும் ஒரு +1 வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் மாயாவோட ஃப்ரெண்ட்ஸா, ஸோ நாங்கள் இங்கே வந்து சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிக்கிறோம், ஹீரோயினை விட அதிகமாக கூட நான் உங்களுக்கு வேலை பண்ணித்தரேன் அப்படின்னோடனே நீ எதுக்கு பண்ணணும், உனக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு இடம் இருக்குது, ஆனால் இவளுக்கு மட்டும் தான் இடம் இல்லை, ஸோ நீ சப்போர்ட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அதுக்கு என்ன நான் தாராளமாக பஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி இப்போது முதல்ல அங்கே மாயாவோட லக்கேஜ் என்னோட லக்கேஜ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வை அப்படிங்கிறாங்க. மறுத்து பேசாமல் அவ்வளோதானே சரி நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. மாயா வந்து அப்போ சொல்கிறா இங்கே பாருங்கள் என்னோட ஃப்ரெண்ட் இவ என்னோட சர்வன்ட் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த மேனேஜருமே அதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்புகிறாங்க. அப்போ ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இந்த மேனேஜரும் இல்லை இல்லை நீ எல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டாம், இவ்வளோ தானே இருக்குது அதை அவள் மேனேஜ் பண்ணிப்பா, நீ ஃப்ரீயாக வந்து நில்லு, நீ மாயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மாயாவுக்கு அப்படியே கோவம் பீக்கில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எதுவும் பேசாமல் அவள் விதியாக நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. நாம தானே இவளை கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே தனியாக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஹீரோ அங்கேயே வந்துடுறான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ வந்து சாரி நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவங்க இந்த மாதிரி உன்னை நடத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே ஹீரோயினும் இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு, என் லைஃப்பில் எப்போவுமே எந்த விஷயமே எனக்கு ஈஸியாக கிடைச்சதே கிடையாது, இதுவும் அப்படி ஒன்றுன்னு நான் எடுத்துக்கிறேன், மற்றபடி எனக்கு இது பெருசாலாம் கிடையாது புதுசும் கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதன்னு உடனே நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் உனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், நான் தானே உனக்கு பொறுப்பெடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு உடனே வேண்டாம் அந்த மேனேஜருக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் பிடிக்கல, ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு அவங்க என்னோட சேர்த்து உன்னையே விரட்டி விட்டுட்டாங்கன்னா உன்னோட பிளான் எல்லாம் ஸ்பாயிலாக போயிடும்ல, அதனால் நீங்கேருந்து கிளம்பு, நீ மாயா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனாலும் ஹீரோக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுதா. இவ சொல்கிறதையும் மீற முடியாமல் அவனோட கன்ஃபியூஷனும் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக போயிடுறான். ஸோ ஹீரோ எனக்கு அதுக்கப்புறமா அவங்க அப்பா கால் பண்ணி திட்டுறாரு எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவளும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டேஞ்சரில் இருக்காங்க, ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பி வந்துட்டேன், ஒரு 2-3 நாள் ஆகும் நான் வீட்டுக்கு வரதுக்குன்னு சொல்கிறான். அப்படி யார் உனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு, அப்பா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்காமல் இல்லை இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் கிளம்பி போகிற அளவுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பா நிஜமாவே தான்ப்பா சொல்கிறேன், பொய் சொல்லலை, நான் 2-3 நாளில் திரும்பி வந்துடுவேன், மாயாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு உடனே அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெருசாக வந்து திட்டெல்லாம் செய்யாமல் அவள் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு பத்திரமா இரு வந்துருன்னு சொல்லிடுறாரு. இவங்க 4 பேரும் அந்த ஓஜே இருக்கான் இல்லையா, அதாவது மாயா கூட ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு பவர்ட், ஸோ அவனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வந்தோடனே தான் எல்லாரும் கிளம்பணும், மற்ற எல்லாருமே மூவி செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா இவன் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரான், அதனால எல்லாம் கடுப்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதோட இவன் வந்து ஹீரோயின் அப்புறம் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே எல்லாரும் இருக்கக்கூடிய அதே வண்டியில் நான் வரணுமா, நான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ, நான் உங்களோடலாம் வரமாட்டேன், எனக்கு வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி வேறு வண்டி தானே நீயே கேப் பிடிச்சி வந்து சேரு நாங்கள் கிளம்புறோம், உனக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்ததே பெருசு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல அப்போ இவனும் கேபா அதுக்கு நான்
இதிலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு அதுக்கு பிறகு என் லக்கேஜ் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது, போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயினை போய் எடுத்துகிட்டு வர சொல்ல ஹீரோயினும் அது அவள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் போல் பாவம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்கா. மாயா அப்போவுமே சொல்கிறா, நான் வந்து ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டாக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாரும் வண்டியில் ஏறி கிளம்பையில் பாதி வழியில் நம்ம ஹீரோ தான் நோட்டீஸ் பண்ணுறான் டுன்னோட வண்டி இவங்க வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியை நிறுத்த சொல்கிறான், நிறுத்துறாங்க. பார்த்தா டுன்னும் வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வரான். நீ எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே டுன் வந்து உங்கள் எல்லாருடைய சேஃப்டிக்காகவும் தான் இப்போ நான் வந்துட்டுருக்கேன், நானும் இந்த மூவி ஸ்பாட்டில் ஷூட்டிங் எல்லாம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னோடனே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. இங்கே தான் மாயாவோட ப்ரொடெக்ஷனுக்கு நான் இருக்கேன்ல, இவன் இதுக்கு தேவையில்லாமல் இருக்கணும், இங்கே வேணா வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு மேனேஜரை பார்த்து சொல்ல அந்த மேனேஜரும் டுன் நீங்கள் இங்கே இருங்க, எங்கள் கூட வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ரேப்பப் பண்ணுற வரைக்கும் எங்கள் கூடவே இருங்க, எங்களுக்கு உங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவுமே இங்கே பாரு என்னையை விட அதிகமாக மாயாவை யாராலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஸோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மேனேஜருமே இல்லை இவர் இருக்கிறது தான் நல்லது, ஒரு போலீஸ் கூட இருந்தால் அந்த பர்வர்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிடுவாங்க, மாயாவை த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி போயிடுறாங்க. டுன்னும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பையில் ஹீரோ வந்து அவளை கூப்பிட்டு தடுத்து நிறுத்துறான். நீ என்கிட்ட என்ன சொன்ன, மாயா கிட்டேருந்து விலகி இருப்பேன், உனக்கு அவளுக்கு எதுவும் இல்லைன்னு, இப்போ எதுக்காக மாற்றி மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு டுன்னுமே இங்கே பாரு நான்லாம் வந்து வரணும்னு விரும்பவே கிடையாது, ஆக்சுவலாக நீங்கள் வந்ததுனால தான் நான் வர மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்ட அப்பாவுக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு பயம் ஆயிடுச்சு, அதனால நானி வேற ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ ஒன்றை பார்த்துக்கணும் மாயாவையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னையை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, நான் பெர்மிஷனோட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லாம் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கையில் வழியில் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிறுத்துறாங்க. ஸோ அந்த மேனேஜரும் ஓஜேவும் போகாதீங்க போகாதீங்க கத்திட்டு இருந்தோம், இவங்களாம் கேட்காம கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா மாயா கூட ஹீரோ தான் இருந்துட்டுருக்கான். ஆனால் அவன் என்ன பேசினாலும் சரி மாயா கவனிக்கிற மாதிரி இல்லை, மாயாவோட அட்டென்ஷன் ஃபுல்லாக டுன் மேலே தான் இருந்துட்டுருக்கு. டுன்னு பார்த்தா ஹீரோயின் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோவுமே அதெல்லாம் கவனிச்சுட்டு டுன்னு வந்து உனக்காக வரல போல் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான், அவளை ஏற்றி விட்டுட்ருக்கான். இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு டுன்னுக்கும் மாயாவுக்கும் மியூச்சுவலாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வந்து அவளுக்கு மனசில் படுது போல். ஸோ இப்போ டுன் கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சிடுறா, நீ மாயாவை பார்க்கணும் இல்லை மிஸ் பண்ணுறேன், அவள் கூட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரி பண்ணிக்கணும்னு தானே வந்த, ஆனால் அப்படியே மாயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டுன்னும் அதான் ஹீரோ கூட இருக்கான்ல அப்புறம் நான் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் விடாமல் இப்போ மாயாவக்கிட்ட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீ பேசி சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஹார்ட்டை எடுத்து சொன்னாலே அவள் புரிஞ்சுப்பா அப்படின்லாம் சொல்லும் போது நீ என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே எனக்கு எல்லாமே தெரியும் தான் அப்படின்னு ஹீரோயின் டீஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே டுன்னுமே எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக சான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மாயாவுக்கு சேர்த்து நீ எதுக்காக டிசைட் பண்ணிக்கிற, உனக்கான டெசிஷனை நீ எடுக்கலாம், உனக்கு அதுக்கு உரிமை இருக்குது, இருந்தாலும் ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் நீயாவே இதுதான் நடக்க போகுதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டு எதுக்காக 2 பேர் தேவையில்லாமல் ஹர்ட் ஆகணும்னு கேட்டுட்டு போயிடுறான். அப்போ தான் மாயா அங்கே வரால, அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது போல். ஸோ அப்போ டுன் கிட்ட நீயும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸராக பேசிகிட்டு இருக்கீங்க, நீ யாருக்காக வந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ன உடனே நான் வந்து கவலை இல்லாமலாம் இல்லை, உன்னை பற்றின கவலைக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னோடனே மாயாவும் நிஜமாவா எனக்காக கேர் பண்ணி தான் நீங்கள் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ அவனை தேங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ இவனுக்கு தேங்க் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஆக்சுவலாக வந்து அவன் ஒன்றை பார்த்துக்கணுங்கிற அக்கறையிலலாம் வரல, அப்படி உண்மையாகவே உன் மேலே அவனுக்கு அக்கறை இருந்திருந்தால் முன்னாடியே அவன் வரக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பான், நீ எங்கே போகிற என்ன ஏதுன்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, ஆக்சுவலாக நான் என்னோட நானிக்கிட்ட இப்போ தான் கால் பேசிட்டு வந்தேன், இந்த மாதிரி நான் அவன் கூட வந்துட்டேங்கிறதுனால அப்பாவுக்கும் நானிக்கும் கவலையாயிடுச்சு, அதனால இவனை எனக்கு துணைக்காக தான் அனுப்பி வச்சுருக்காங்க, ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். மாயாவுக்கு அப்படியே முகமே மாறிடுது, ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி நிற்கிறா. அப்போ ஹீரோவுமே நம்பலை நான் அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னோடனே ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தான், எங்கள் அப்பா தான் சொன்னார் இந்த மாதிரி ஹீரோ வந்து ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட போகிறான் அதனால் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேன், ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை எல்லாரையும் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக தான், யாருக்கும் எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னொடனே மாயாவும் சாரி நான் கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன், இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் நக்கலாட்டுன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவனும் மாயா கூடவே கிளம்பிடுறான். அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து அவங்க வெளியில் வந்த உடனே ஓஜே இருக்கான் இல்லையா, அந்த ஓஜே வந்து இங்கே மாயாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அதில் வந்து ஒரு ஈவிலான ஒரு பொம்மை இருக்குது, அதை பார்த்துட்டு எல்லாம் பதற ஆரம்பிச்சிடுறாங்க, அதில் ஊசிலாம் குத்தி இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ ஹீரோயினுமே ஓஜே கிட்ட வந்து இந்த பாக்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை அவங்க டார்கெட்டை மாற்றிட்டாங்களோ அப்படின்லாம் கேட்கும்போது
இல்லை இது மாயாக்கு வந்தது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா மாயாக்கு த்ரெட்டனிங் மெசேஜும் வருது. ஸோ இதை பார்த்த உடனே இவளுக்குன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணி பயப்படுறாங்க. மாயா ரொம்ப ஷாக்கில் இருக்கா. அதை இவனுக்கு 2 பேரும் ஒளிஞ்சு பார்க்குறானுங்க. ஏண்டா நாம் அனுப்பின அந்த ஈவில் பொம்மை மாயாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல் அப்படின்னு ரேசர் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஆக்சுவலாக அந்த பொம்மை ஈவிலெல்லாம் விரட்டுற பொம்மை போல், அதுக்கு தான் அதில் ஊசிலாம் குத்தி வச்சுருக்காங்க போல். ஆனால் மற்றவங்களாம் அது ஏதோ மந்திரிச்சு சூனியம் வச்சதுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க போல். இவன் மாயாக்கு நல்லது பண்ணுறதாகவும் மாயா அதை பார்த்து பயப்படுறத பார்த்து இவன் மாயா சர்ப்ரைஸ் ஆகிட்டா, சந்தோஷப்படுறா அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பெருமை பேசிகிட்டு இருக்கான். இங்கே இப்போ செட்டுக்கு வந்துடுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மேனேஜர் ஹீரோயினை ஒரு நிமிஷம் கூட உட்கார விடலை. போய் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டுன் பார்த்துட்ருக்கானா அவனுக்கு மனசு கேட்கல. அதனால் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துடுறான். அப்போ அவளுமே நான் இங்கே ஹெல்ப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க எனக்கு ஒர்க் கொடுத்தாலும் நான் பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒர்க்கை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, அப்போ டுன்னுமே இங்கே பாரு, உன்னால் முடியாதுன்னு கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை, நீ எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீ மாயாவுடைய சர்வெண்ட்டாக வரல, மாயாவுடைய ஃப்ரெண்டாக வந்திருக்க, அவளுடைய +1 வந்திருக்க. ஸோ இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சொன்னாலும் நீ மறுத்துருன்னு சொல்லும் போது அது எப்படி மறுக்க முடியும்? என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு தெம்பு இருக்குது, நான் இந்த இடத்துல அவங்களோட செலவில் தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் போயிட்டு மாயா கிட்ட எப்படி பேசி சமாதானம் ஆகிறதுன்னு பாருங்கள், இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவள் டுன்னையும் அனுப்பி விட்டுடுறா. ஃபைட் சீனில் ஓஜே நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அதுக்காக நீ ஹீரோவை அவனுக்கு பதிலாக ஒரு டூப் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப ஸ்டைலிஷாக ரெடி ஆகிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து வெறுப்பேத்திட்டுலாம் இருந்துட்டுருக்கான். அப்போ அங்கே டைரக்டர் வர ஹீரோ போயிட்டு அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சோண்டு டைலாக்ஸ் எல்லாம் இருந்தால் கூட கொடுங்க, நான் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிவிடுவேன், எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ இந்த மூவிக்கு ஹீரோ கிடையாது, கொஞ்சம் அடக்கி வாசி, இங்கே ஓஜேக்கு பதிலாக நீ டூப்பாக தான் இருக்க போகிற, அதனால் உனக்கு டைலாகும் கிடையாது ஒன்றும் கிடையாது, முதல்ல உன்னோட முகமே வெளியில் தெரியாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு முகமுடியெல்லாம் போட்டு விட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் டுன்னுக்கும் ஒரே சிரிப்பு தாங்கலை. ஸோ அதுக்கப்புறமா இவங்க ஷூட்டிங்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா மாயாவுக்கு தான் ஆக்சுவல் சீக்வன்சஸ் ஓடிட்டுருக்கு. எல்லாரையும் அடிச்சுட்டு ஓஜேவை காப்பாற்றுற மாதிரி தான் அதில் இருக்க போல். ஸோ ஃபைட்டுன்றதுனால எங்கேயாவது மேலே பற்றுன்னு பயந்துக்கிட்டு தான் அந்த ஓஜே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான் போல். ஸோ இப்போ ஹீரோ தான் அங்கே டூப்பாக நின்றுட்டுருக்கானா. இவங்க 2 பேரும் அங்கே சண்டை போட்டு தப்பிச்சு ஓடையில் 2 பேரும் கால் ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அப்படியே உருள ஆரம்பிச்சிடுறாங்க. இது படத்தில் கிடையாது, பட் ஆனால் அங்கே நடக்குது. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஆக்சிடென்டெல்லாம் கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க ஹீரோவோட அந்த முகமுடியோட சேர்த்து. ஸோ இதை இங்கே டேரக்டரு மேனேஜர்னு எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களா, எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதே மாதிரியே தான் இன்னொரு பக்கம் டுன்னும் ஹீரோயினும் கூட பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தா அந்த சீன் முடிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாக இருக்கான், மாயாவை கிஸ் பண்ணிட்டு அவன் இப்போ மாயா கிட்ட சாரி மாயா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயாவுமே புரியாத மாதிரி பேசுகிறா. என்னாச்சு, அந்த ஷூட்டு தான் சூப்பராக போச்சுல்ல, அது ஆக்சிடென்டலாக நம்ம உருண்டிருந்தாலும் அங்கே ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க, ஒரே டேக்கில் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்ன உடனே நான் அதை பற்றி பேசலை, எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்குறான். ஓ அதுவா, அது சும்மா ஒரு ஆக்சிடென்ட் தானே, ஒரு தப்பு தானே, அதை அப்படியே விட்டுடு, பெருசாலாம் நான் எடுத்துக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் நீ சாரி கேட்க வேண்டாம் அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவும் என்னது மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மாயாவுமே ஆமாம் அது ஒரு மிஸ்டேக் தானே, தெரியாமல் விழுந்துட்டோம் அவ்வளோதானே, அதனால ஏற்படுத்த பாதிப்பு தானே அது அப்படின்னோடனே ஹீரோ உடனே உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு அர்த்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் ரூம் அசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மாயா கிட்ட ஒரு சாவி கொடுக்க போகிறாங்க. உன்னோட ரூம் தான் இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ரூம், சீனரி சூப்பராக இருக்கும் அப்படின்ன உடனே அதை அந்த ஓஜே கேட்டுட்டு நான் தான் இங்கே டாப் மோஸ்ட் ஹீரோ, ஸோ எனக்கு தான் அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கணும், மாயாவுக்கு வேறு ரூமை கொடுங்கன்னு சொல்லி மாயாவுக்கு அசைன் பண்ண அந்த ரூம் சாவியை பிடிங்கிட்டு போயிடுறான். இப்போ அந்த மேனேஜரும் வேறு வழியே இல்லாமல் மாயா கிட்ட சரி உனக்கு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ரூம் தரேன், அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு அவகிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து போகையில் கரெக்டாக அந்த மேனேஜரும் ஹீரோயினை பார்த்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட டொன்னு தான் அவளுக்கு பெட்டி தூக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ மாயாவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க போல். ஸோ அப்போ அங்கே டொன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்ல, அப்போ மாயா கிட்ட திரும்ப பேச வரான். ஸோ இந்த மாதிரி டோர் எப்போவுமே லாக் பண்ணி வச்சுக்கோ, நாக் பண்ணால் திறக்காத, யார் என்னன்னு சொல்லி லென்ஸ் வழியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு, பக்கத்து ரூமில் தான் நானும் ஹீரோவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவன் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான்.
இருக்கான். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் தனியாக தான் இருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் இப்பயும் பார்த்துப்பேன். அங்கிள் வந்து உன்னை ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு தானே அனுப்பிச்சாங்க. ஸோ நீ அந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும்னு சொல்கிறா. நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறதுக்காக தான் வந்தேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஆனால் நீ ஏன் என் மேலே கோவமாக இருக்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற, நான் சொல்கிறத தயவு செஞ்சு முழுசாவது கேளு, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் அங்கேருந்து கவனிச்சுட்டு இருக்கா. மாயாவும் நீ என்ன சொல்ல வரங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போனதுக்கப்புறமா நான் இதுக்காக இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்கணும், நீ எனக்காக கேர் பண்ணி வரல, ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு தானே வந்த, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு டின் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயினும் மாயா கிட்ட வந்து பேசுகிறா. நீ இப்போ எதுக்கு தேவையே இல்லாமல் டுன் மேலே கோவப்படுறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக உனக்கும் டுன்னுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே புரியுது. டுன் உன்னை கேர் பண்ணிக்கலாம், உனக்காக வரலன்னு தானே நினைக்கிறேன். ஆனால் டுன் இப்போ இங்கே தானே இருக்கான், வந்துட்டான்ல, அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு அவன் மேலே கோபம் அப்படின்லாம் சொல்லி கேட்க, மாயாவும் எனக்கே தெரியலை நான் ஏன் அவன் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே நீ இது மாதிரி மற்றவங்க கிட்ட நடந்துக்க மாட்டல்ல, டுன் கிட்ட மட்டும்தானே இப்படி நடந்துக்கிற அப்படின்னோடனே மாயாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கே புரியணுமே, நீ ஏன் இவகிட்ட மட்டும் வேறு மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டு கிளம்புறான். இருக்க ரூமுக்கு தான் டுன் அவனும் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வரேன்னா ஹீரோக்கு தான் சுத்தமாக டுன்னை பிடிக்காதுல்ல, அதனால அவனும் நீ எதுக்காக இங்கே வந்த, மரியாதை வர்றமோ பார்த்து போகுது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏண்டா இத்தனை வருஷமாக ஒரே வீட்டில் தானே இருந்தோம், அப்புறம் என்ன ஒரே ஒரு ரூமில் 2 நாளைக்கு தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருதா, என்னோட வீட்டுக்கு வந்து என் வீட்டை என்கிட்டேருந்து பிடுங்கிட்டேன், எங்கள் அப்பாவை என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டேன், என்னோட ஃபேமிலி நேமை தவிர மற்றது எல்லாத்தையுமே என்னோட திங்ஸாக இருந்தது நீ உனக்கு சொந்தமாக்கிட்ட, இப்போ இங்கேயும் வந்துட்ட, இப்போ நான் இதுக்கு மேலே வந்து அமைதியாக இருந்துக்க மாட்டேன், எனக்கான காலம் வந்துருச்சு, நான் இனிமேல் உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே எனக்கு திரும்ப வந்து மீட்டெடுக்க போகிறேன், எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் எனக்கான சந்தோஷமே திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் டுன் கிட்ட பேசுகிற டுன்னுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அவன் சாப்பாடு வாங்க போகிறேன்ற சாக்கில் அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அவனோட ஃப்ரெண்டும் இப்போ மாயா வந்து அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்திருக்கான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவளை வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருக்கானுங்க போல். ஸோ இப்போ அவள் ஸ்டே பண்ணியிருக்க இடமும் தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ரூம் நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பால்கனியில் அங்கே ஏணியை போட்டு ஏறியே வந்துடுறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போகிறதையும் அவன் பார்த்துடுறான். அதுக்கப்புறமா இவன் ரூமில் போயிட்டு அங்கே மாயா தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு ஒரு உம்மா கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸராக போய் படுத்துக்கிட்டு கொஞ்சவே ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் தான் அவனுக்கு அது தெரியுது அங்கே இருக்கிறது மாயா இல்லை ஓஜேன்னு சொல்லிட்டு. ஓஜேவும் வந்துட்டு பர்வர்ட் யாராவது என்னை காப்பாதுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட இப்போ அந்த ரேசர் அங்கேருந்து இறங்கி அவன் ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டே போயிட்டான். என்னடா ரூம் நம்பர் கரெக்டாக சொல்லாமல் மாற்றி சொல்லியிருக்கான், அங்கே ஓஜே தாண்டா இருந்தான், விட்டால் கொஞ்ச நேரத்தில் அவன் எனக்கு கிஸ்ஸே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்க ஓஜேவோட சவுண்டு கேட்டு அப்புறம் நம்பா மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஓஜேவும் அவனை பிடிங்கன்னு கத்த என்னடா வளரிட்டு இருக்க, யாரை பிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்ருக்க. இங்கே ஒரு பர்வர்ட் வந்துட்டான், என்னையும் ரேப் பண்ண பார்த்தான், என் மானத்தை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. ஒருத்தருக்கும் லைட்டாக தெரிய வந்துடுது, வந்தவனுங்கெல்லாம் மாயாவை தான் வந்துட்டு தேடி வந்திருக்கானுங்க போல், அதனால தான் மாயா கசைனான ரூமுக்கு போயிட்டு ஓஜே கிட்ட மாட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஓஜேயுமே மேலேருந்து கத்துறான், அவனுங்க அந்த பக்கம் தான் போனானுங்க, சீக்கிரம் போனால் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ டொன்னு அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு பிடிக்கிறதுக்கு வந்துடுறான். அந்த சமயத்தில் அவனுங்க வந்துட்டு இங்கே இவனு லைட்டாக வந்து ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. டொன்னும் அடி வாங்கிட்டு கீழே விழுந்துடுறான் இருட்டில். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த ஷூட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அப்போ அந்த ஓஜேவும் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் அவனை கற்பழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது இப்போ தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இன்னும் கண்டினியூ ஆகிறதுனால நாம் இவங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், மாயாவுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, நான் பேசாமல் மாயா கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், அவளோட ரூமுக்கு வெளியில் நான் இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த மேனேஜருமே டுன்னை பார்த்துட்டு டுன் நீங்கள் வந்து மாயா கூட கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கிறீங்களா, எனக்கு அப்போ தான் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அவன் எதுக்காக ஸ்டே பண்ணணும், நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னும் போது ஹீரோயினுமே கரெக்டு, டுன்னு வந்துட்டு இங்கே மாயாவை பார்த்துக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானே வந்தார், அதனால் அவரே மாயா கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ மறுக்கிறான், அவன் வீட்டில் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ மாயாவுமே டக்குன்னு இல்லை எனக்கு யாரும் ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு தான் துணைக்கு ஹீரோயின் இருக்கால, நான் ஒன்று தனியான ரூமில் இல்லையே, ஸோ ஹீரோயின் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவா, எனக்கு வேறு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிடுறான். இந்த ஓஜே வேற இந்த பக்கத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தான் அந்த பர்வன்ஸ் வந்து தேடி வந்தாங்க, என்னையை தான் ரேப் பண்ண பார்த்தாங்க,
ஸோ எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், யாராவது ஒருத்தர் என் கூட வந்து தூங்குங்கன்னொடனே ஹீரோவும் டுன்னும் மறுத்துடுறாங்க. இவன் உடனே மேனேஜர் கிட்ட எனக்கு யாராவது ஆள் வேணும்னு சொல்லி கேட்க உடனே மேனேஜரும் அந்த டேரக்டரே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டேரக்டருக்கும் அந்த ஓஜேக்கும் சுத்தமாக ஆகாது, பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 பேருமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த மேனேஜரும் ஓஜேவை மிரட்டிடுறாங்க. இங்கே பாரு, வந்ததுலேருந்து நீ ஒரு சீன் கூட நடிக்கலை, எல்லாத்துக்கும் டூப் வச்சிட்ருக்க, அங்கே வந்து ரைட்டர்ஸ் எழுதின டைலாகெல்லாம் மாற்ற சொல்லி பிரச்சனை பண்ணேன், இப்போ என்னன்னா ரூமுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா ஏஜென்சியில் ஒன்று போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னோடனே அவன் டேரக்டர் கூட கிளம்பி போயிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த பக்கமாக ரூம்குள்ளே வந்த உடனே டூன்கிட்ட போயிட்டு கேட்குறான், நீ எதுக்காக இப்போ திரும்ப வந்து பிரச்சனை பண்ண, கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு உனக்கு அறிவு கிடையாதா, மாயாவுக்கும் உனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை, வேலைக்கு போகிறேன்னு சொன்னல, இப்போ எதுக்காக மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸராக வந்துட்டுருக்க, நீனு மனசில் என்னதான் பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்ன உடனே நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நிஜமாவே வந்துட்டு நான் இங்கே நல்ல இன்டென்ஷனில் வந்திருக்கேன், எல்லாரோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் தான் வந்திருக்கேன், முக்கியமாக அவனோட ப்ரொடெக்ஷனுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நம்ப மாட்டேங்கிறான். சரி, எனக்கு உன் வாயாலே சொல்லு, நான் ஃபைனலாக அவங்ககிட்ட ஒரு முறை கேட்குறேன், மனசில் மாயா என்னவா இருக்கா, நீ அவளை பற்றி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் மாயா கரெக்டாக இங்கே வந்திருக்கா, இவங்களுடைய ரூமை டோரை நாக் பண்ண இல்லை, அப்போ வந்து இவங்க பேசுகிற சவுண்டு கேட்டுட்டு அவன் நின்றுடுறான். ஸோ இப்போ ஹீரோ கேட்ட அந்த கொஷின் எல்லாத்தையும் அவள் காதில் வாங்கிட்டு டுன்னு என்ன சொல்ல போகிறான்னு பதிலுக்காக அமைதியாகவே காத்துட்ருக்கா. டுன்னு பார்த்தோன்னா ஹீரோவை இப்போ சமாளிக்கணுங்கிறதுக்காக அவன்கிட்ட எப்பவும் போல் பொய் சொல்லிடுறான். இங்கே பாரு மாயா, எனக்கு மனசில் எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது, நான் அவளை விரும்பலை, அவள் எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் மாதிரி தான், சின்னதில் நான் அவளை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ அவளே பார்த்துட்ருக்கேன், அதுக்கும் மேலே நான் அவளோட வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு மாயா ஹர்ட் ஆகிட்டு அங்கேருந்து அழுகாத குறையாக திரும்பி போயிடுறான். இங்கே ஹீரோவுமே வந்துட்டு நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் உனக்கு எதுவும் சான்ஸ் கிடைக்காது, ஏன்னா நான் நாளைக்கே மாயா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன், லவ் கன்ஃபஸ் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கப்புறம் மாயாவும் நானும் டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், நான் அங்கே 2 பேரும் டேட் பண்ணுறது தெரிஞ்சால் எந்த ஒரு பர்வர்ஸும் அவள் பக்கத்துலேயே வரமாட்டான், ஸோ நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. டொன்னுக்கும் இந்த இடத்துல வாயடிச்சு போயிடுறான். அவனுக்குமே ஹர்ட் ஆகுது, பட் ஹீரோ வந்து ஜென்யூனாக அவளை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு இவன் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுடுறான், அந்த டாப்பிக்கை வந்து பர்சியூ பண்ணாமல் சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான், கூலாக இருக்க மாதிரி. மாயா இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப அப்செட்டாக இருக்கா, டொன்னுக்கு தன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறான்னு சொன்னதுனால. ஸோ மாயா அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கொஷின் பண்ணுறா, என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையானு சொல்லிட்டு. அப்போ மாயாவுமே ஆக்சுவலாக என்னென்னா என்னோட அப்பா அம்மா என்னோட சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ராடுக்கு போயிட்டே இருப்பாங்க, ஸோ என் கூட ஸ்டேயே பண்ண மாட்டாங்க, சரி ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கான வேலைகளெல்லாம் நானே பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ண போகையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பழகையில் எனக்கு வயசுக்கு மீறின ஒரு பக்குவமும் வந்துருச்சு, லைஃப்பை பற்றியும் மக்களை பற்றியும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது நான் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி வந்துட்டேன் இல்லையா, ஆனால் எனக்கு மனசில் ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த கேப் எனக்கு எப்போ ஃபில் ஆகும்னு தெரியல, லைஃப்பில் எல்லா மொமெண்ட்லேயும் நான் லோன்லியாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் ஹீரோ இருக்கான் இல்லையா, அப்புறம் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஹீரோ இருக்கான் தான், அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது, என் லைஃப்பில் மேஜர் பார்ட்டில் அவன் இருக்கான், ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த இடத்த ஹீரோவால் வந்து பூர்த்தி பண்ண முடியாது, அவன் என் ஃப்ரெண்டாக என் பக்கத்தில் இருப்பான் தான், ஆனால் இப்போ என் மனசில் இருக்கக்கூடிய அந்த லோன்லினஸ் அந்த தவிப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வேறு ஒரு பர்சன் இருக்கணும், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன், எனக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தால் தான் அந்த இடத்த வந்து எனக்கு அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சா. அப்போ ஹீரோயினுமே உன் மனசில் யாராவது அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என் மனசில் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, எதுவும் எப்படியும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் எப்படியும் இப்போ தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. அவள் தூங்குற வரைக்கும் ஹீரோயின் காத்திருந்துட்டு சத்தம் போடாமல் அங்கே ஒரு பூனைக்குட்டி மாதிரி கதவை திறந்து வெளியில் வரா. பார்த்தா மாயா ரூமுக்கு வெளியில் ஒரு பெட் இருக்கா லிவிங் ரூமில், அங்கே பார்த்தா கரெக்டாக ஹீரோ இருந்திருக்கான் போல், அவன் மேலே போயிட்டு மிதிச்சிட அவன் அவளை அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நீ என்னடா பண்ணுற பர்வர்ட் அப்படின்னு சொல்ல, யார் பர்வர்ட், நீ தான் என் மேலே வந்து விழுந்த அப்படின்னு ஹீரோவும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா கொஞ்ச நேரத்தில் அமைதியாகி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ சடார்னு பரவாயில்ல இருட்டில் பார்த்தா நீ பகலில் பார்க்குறத விட அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் புக்குன்னு ஒன்று விட்டுருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்பா ஹீரோவுமே வந்து சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். இன்னும் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். விடுற மாதிரி இல்லை, நீ எத்தனை தடவை கேட்குறியோ அத்தனை தடவை உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் இங்கே பாரு விடலைன்னா வழியில் நீ தான் துடிப்ப அப்படிங்கிறான். ஹீரோவும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ ஒரு பொண்ணு என்னென்ன பண்ண போகிற அப்படின்ன உடனே அவனோட வீக் பாயிண்ட்லேயே அவள் ஒரு கிக் பண்ணி விட்டுடுறா. ஹீரோ அங்கே வழியில் அலறி துடிக்க அவனோட சவுண்டு கேட்டு டொன்னு மாயா
மாயான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்களோட ரூம் எல்லாம் வந்து அட்ஜஸ்டண்ட்டாக இருக்க போல், அதாவது ஒரே ஹாலு தனித்தனி ரூமுன்னு இருக்க போல். ஸோ ஈஸியாக சவுண்டு கேட்டு எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு எழுந்து வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் பசியில் இருக்கிறதா சொல்கிறா. அப்போ தான் டொன்னுமே சொல்கிறான், ஆமாம் நீ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட மாதிரியே இல்லைல்ல, ஆக்சுவலாக அந்த மேனேஜர் உனக்கு அவ்வளோ வேலை கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல, உட்கார கூட கேப் இல்லாமன்னு. உடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்ல, அதுக்கு தான் சாப்பிட்லான்னு வந்தேன், அதுக்குள்ளே இவன்ட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ டொன்னும் ஹீரோயினும் அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோவால் பார்த்து சகிச்சிக்க முடியல. மாயாவுமே இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கீங்க, ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஒரு வேலை கூட செய்யக்கூடாது, நான் மேனேஜர் என்ன சொன்னாலும் சரி பார்த்துக்கிறேன், நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினுமே அதை எப்படி எதுவும் பண்ணாமல் இருக்க முடியும், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணுறேன், சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எனக்கும் போர் தானே அடிக்கும், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு உடனே அதுக்கப்புறமா இங்கே டொன்னும் ஹீரோயின் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, நீ எது சாப்பிட்டாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, ஏதோ டேஸ்டியஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, ஆனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவோட ஃப்ரைட் ரைஸ்க்கு ஈக்குவலே ஆகாது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்ன உடனே ஹீரோவுமே நீ அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கியா, அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் ஒரு 2-3 தடவை என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தார், அப்போ சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ஹீரோவோட ரியாக்ஷன்ஸை ஹீரோயினுமே நோட்டீஸ் பண்ணுறா. டொன்னு வந்து ஹீரோவை கவனிச்சுட்டே இருந்துட்டு 2-3 முறையா, அப்போ மிச்ச தடவையெல்லாம் என்னென்னு சொல்கிறது, 2-3 தடவை அவளை விடுறதுக்காக போனேன், அதுக்கப்புறம் நிறையா முறை காரணமே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் நான் போகும்போதெல்லாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டான், அவங்க அப்பாவும் அவர் தம்பியும் தான் இருப்பான், அவன் தம்பியை நல்லா வம்பு பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுமே சரி கொஞ்சம் வந்து பொசசிவாக இருப்பாரா, நல்லா ஃபன்னாக இருக்கும் அவரை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்கான். விஷயத்தை கேட்டுட்டு இங்கே மாயா வந்து இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறா, இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்ட்டு ஹீரோக்கும் ரொம்ப பச ஆகிடுது. ஸோ உன் தம்பி அன்றைக்கி ஒரு போலீஸ்காரன் உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னானே அது இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது. அவள் ஆனால் அமைதியாக இருந்துடுறா. மாயா வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறா. அவள் சாப்பிட்டு முடிச்சோடனே ஹீரோயின் வந்து பார்க்குறா, இந்த மாதிரி டொன்னுக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களை துரத்திட்டு போகையில் ஸோ அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டுலாம் பேசிகிட்டு இருக்காளா. அப்போ வந்து திரும்ப அவள் மாயா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறா, எல்லாத்துக்கும் முடிவு நீங்களே எடுக்காதீங்க, உங்கள் மனசில் இருக்கிறத முதல்ல மாயா கிட்ட சொல்லுங்கள், அவளுக்கான டெசிஷன் அவள் எடுத்துக்கிட்டோம், சும்மா 2 பேரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே அலையாதீங்க, இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லும் போது அப்போ வந்து இங்கே டொன்னுமே லைட்டாக வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கமாக இங்கே ஹீரோவும் மாயாவும் தனியாக நின்றுட்டுருக்காங்க டெரஸில். ஆனால் அவங்க 2 பேரும் மாற்றி ஹீரோயினும் டொன்னையும் தான் பார்த்துட்டே இருந்துகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே பயங்கர ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களோட ஜெலசியில் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டொன்னும் மாயாவையும் சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுகிறது அவங்களுக்கு வெளியில் கேட்கல. ஸோ ஹீரோவும் மாயாவும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சீரியஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க போலன்னு சொல்லி அந்த பக்கத்தில் பொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மாயாவுமே இங்கே ஹீரோ கிட்ட கேட்குறா, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கும் போது அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கே நல்ல பேராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. அவள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு மாயா வந்துட்டு சைட் ஹக் பண்ணிக்கிட்டே அங்கே அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீயும் நானும் தான் நல்ல பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து இங்கே இவனுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு ஃபீவர் இருக்கான்னு சொல்லிட்டு டொன் கிட்ட கேட்கும் போது டொன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறத பார்த்துட்டு உடனே அவளோட கையை எடுத்து அவன் தலையில் வைக்கிறான். ஹீரோ அதை பார்க்க உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஸோ இங்கே நீ ஹீரோக்கு காம்படிஷன் கிடையாதுங்கிறத புரிஞ்சு வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க டொன் அமைதியாகவே இருக்கான். ஹீரோயினும் சரின்னு அந்த பேச்சை விட்டுடுறா. ஸோ இப்போ வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோக்கு தூக்கமே வரல, பரண்டு படுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இங்கே டொன் கிட்ட இங்கே பாரு ஹீரோனோட நீ இனிமேல் ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான், நீ எதுக்கு அதை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ ஹீரோவுமே இங்கே பாரு எனக்கு நிஜமாவே பிடிக்கல, நான் செய்யக்கூடாதுன்னா செய்யாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நக்கலாக கேட்க உடனே அவள் ஜான்சி ராணிக்கே டஃப் கொடுப்பா போல, என்ன அடிக்கிறா, அவளுக்கெல்லாம் யாருக்காவது காதல் வருமா, எனக்குலாம் அவளை பிடிக்காது, நான் ஏன் சொல்கிறேன்னா அவள் என்னுடைய டியூட்டர், என்ன பாஸ் ஆக வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா, ஸோ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, ஸோ எந்த ஒரு பாசிபிள் பாய் ஃப்ரெண்டும் வரதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டொன்னும் என்னால் உனக்கு ப்ராமிஸ் பண்ண முடியாது, எனக்கு நிஜமாவே அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் வந்து எப்படிப்பட்ட பர்சன்னா ஒரு சன்ஷைன் மாதிரி, அவள் இருக்கிற இடத்துல சுற்றி இருக்க மக்கள் எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பா, ஸோ அவள் கூட இருந்தால் என்னோடய கவலைகள்லாம் எனக்கு மறந்து போயிடுது, நாங்கள் 2 பேரும் பார்த்த முதல் தடவையிலேருந்தே கிளிக் ஆகிட்டோம், ஸோ கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனால் ஹீரோ பயங்கர கடுப்பாகிடுறான். டொன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான். இப்போ இதே நிலைமையில தான் இந்த பக்கம் மாயா இருக்கா. தூங்க முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு கடைசியில் ஹீரோயின் கிட்ட உனக்கு டொன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டுடுறான். அப்போ ஹீரோயினும் ஏன் திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மாயாவும் இல்லை ட்வின் வந்து ரொம்ப நல்லவன், கைண்ட் ஹார்ட்டட், அவன்கிட்ட பழகுனா எல்லாருக்குமே அவனை பிடிச்சிரும், அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினுமே ஆமாம் எனக்கு ட்வின்னு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு பேசிட்டதுலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ள பயங்கரமாக கிளிக் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப டீப் லெவலான கான்வர்சேஷன்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக பேசிப்போம், அந்த அளவுக்கு எங்களுடைய பாண்டிங் இருக்குது அப்படின்லாம் சொல்ல, மாயாக்கு இந்த பக்கம் முகம் மாறிடுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் ஏய் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு ட்வின் வந்து ஒரு நல்ல பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ட்வின் ஒன்றை சிஸ்டர் மாதிரி பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு மாயா சொல்ல, உனக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காதலில் இருக்கவங்க எல்லாம் முட்டாளாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து ட்வின்னுமே அவனோட பார்வைக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை தவிர வேறு யாருமே தெரிய மாட்டோம், அது என்னையும் சேர்த்து தான். நான் எவ்வளோதான் பக்கத்தில் இருந்தாலும் சரி அவன் என்ன வேறு அளவில் யோசித்து கூட பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மாயா பக்கம் அப்படியே திருப்பி ஹிண்ட் கொடுக்குறா. மாயா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க, ஹீரோயினும் சரி இப்போ தூங்கலாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்க, மாயாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ரெஸ்டாரண்ட்டில் அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட அப்பாவுக்கு திரும்ப தலை சுத்தல் ஆகிடுது. அவரை வந்து எப்படியோ தாங்கி பிடிச்சி கீழே விழாமல் உட்காந்துடுறாரு. ஸோ அவரோட பையன் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவர் வர மறுத்துடுறாரு. ஏன் உங்கள் பொண்ணு கூப்பிட்டா தான் போவீங்களா, நான் கூப்பிட்டாலாம் வர மாட்டிங்களா, நான் நல்லா தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன், வாங்க செக்அப் பண்ணிக்கலான்னு. உடனே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 மாதமாக காசு இல்லைன்ட்டு நான் மெடிசன் போடலை, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அக்கா என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கான், நாம் முன்னாடி வந்து ஒரு பெரிய சொந்த வீடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு சொல்லி காரு ஏசி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் எதுவுமே இல்லை, நம்ம எப்படி இவ்வளோ புவரானோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அப்பாவும் உங்கள் அக்கா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, நம்மக்கிட்ட முன்னாடி எல்லாமே இருந்துச்சு தான், ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை என்னால் தான் இப்போதைக்கு வந்து நீங்கள் இழந்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே அந்த பையன் திரும்ப கேட்குறான், நம்ம ஏன் இவ்வளோ புவரானோம், அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதுக்கான காரணம் எதுவுமே சொல்லாமல் அவாய்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கமாக ஹீரோவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்து ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயா இப்போ அந்த கென் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கென்னை பற்றி இல்லை சார், நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்களே, அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோவுடைய அம்மா டீட்டெயில்ஸ் தான் அதில் இருந்துகிட்ருக்கு. அவங்கள பற்றி தான் இவங்க வந்து கேட்டிருப்பாங்க போல் என்கொயர் பண்ண சொல்லி. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவர் அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வந்து அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காக்கு. அன்றைக்கி தான் கன்ஃபர்ஸ் பண்ண போகிறணும், அதுக்காக ஒரு ஸ்பாட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏகப்பட்ட ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஃப்ளார்ஸை வச்சு செட்டப் எல்லாம் எப்படி பண்ணணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறா. அதுக்குள்ளே டயர்டாகிட்டு இங்கே பாரு என்னாலாம் இது முடியாது, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நான் உன்னை நம்பி தானே கூட்டிகிட்டு வந்தேன், நீ தானே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நேற்று எனக்கு வாக்கு கொடுத்தல எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் அப்படியே பேச்சை மாற்றிட்டு அவன் கேட்குறான், நேற்று நீயும் டுன்னும் அவ்வளோ நேரம் என்ன தான் பேசிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னொடனே, அது எங்களுக்குள்ளே 1000 பேசுவோம், நீ எதுக்கு அதெல்லாம் நோண்டிகிட்ருக்க, இப்போ இருக்கிற விஷயத்துக்கு வா, என்னால் இதுக்கு மேலெலாம் வந்து ஒர்க் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நீ மனசில் பிளான் வச்சுருக்கன்னு உடனே அவன் ஒரு பிளான் வரைஞ்சி வச்சுருக்கான் போல். அதை காட்டுறான். மாயா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே, எம்மாடி என்னாலலாம் இது முடியாதுப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் இது, எத்தனை நேரம் நான் இங்கேயே உட்காந்துருக்கிறது அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ கேட்டது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிவிடு, எனக்கு சொதப்பிடாத, இன்றைக்கி நான் எப்படியாவது சொல்லியே ஆகணும்னு. ஹீரோயினும் என்ன கேட்டாலும் சொல்லுவியா செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக பண்ணுறேன் சொல்லுன்ன உடனே, சரி என்னை வந்து பீனு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து அவங்க கண்ட்ரியில் பீனா எல்டர் பர்சனை சொல்லுவாங்க, எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் தான் வயசில் அவனோட பெரியவ இல்லையா, அதனால் மரியாதை கொடுக்க சொல்கிறா. இவன் வந்து அதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் இதுக்கே இவ்வளோ திணற நீனு, இத்தனோண்டு விஷயம் தானே, மரியாதை கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் பொசசிவ் ஆகிட்டு, இப்போ நீ எனக்கு அக்காவாகணும்னு பார்க்குறியா இல்லை எனக்கு சிஸ்டர் இல்லை ஆகணும்னு பார்க்குறியா, டுன்னை கணக்கு பண்ணுறதுக்கு தான் எனக்கு இப்போவே வந்து மரியாதை கொடுக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சிஸ்டர் இல்லாவா நான் நாளைக்கு ஆகிக்கிறேன், இப்போ உனக்கு சிஸ்டராக மட்டும் இருக்கேன், முதல்ல எனக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் சரி வேலை நடக்கணுமேனு சொல்லி பல்லெல்லாம் நரன்னு கழிச்சிட்டு அவளுக்கு அந்த மரியாதை கொடுக்குறான். பட் அவளும் இப்படியெல்லாம் நீ கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, கொஞ்சமாக அது பாசமாக கூப்பிட்றியா அப்படின்னோடனே ஹீரோவும் சரின்னு மாடுலேஷனை மாற்றி கூப்பிடுறான். ஹீரோயின் வந்து அப்பயும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி வேறு என்ன தான் வேணும், நீ சொன்னது தான் செஞ்சுட்டல அப்படின்னு உடனே, என்கிட்ட கீழே முட்டி போட்டு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு இவளும் அதான் சமையம்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்க
நினைக்கிறான். அப்போ அவனுமே வந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நீ ரொம்ப போங்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே வேணும் சரி முடியாதுன்னா போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பையில் ஹீரோ டக்குன்னு வந்து அவளுக்கு முன்னாடி குதிச்சு மண்டி போட்டுடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, அதனால் ஒரு எபிசோடு தான் கொடுத்துருக்கேன். நாளையிலேருந்து 2-3 எபிசோட் நான் சேர்த்து லென்த்தியாக கொடுக்குறேன். பாய்.